அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறது லைன் பிரேக்ஸ் அண்ட் ஹொரிசோண்டல் ரூல்ஸ். இப்போ பாடிக்குள்ளே நாம் ஒரு பேராகிராஃப் கொடுக்குறோம், இந்த ஏர்த். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஆர் ஸ்லாஷ்னு கொடுக்குறோம். கெட்ஸ் 100 tons ஹெவியர் எவ்ரிடே வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பிஆர் ஸ்லாஷ்னு கொடுக்குறோம். டியூ டு ஃபாலிங் ஸ்பேஸ் டஸ்ட் வந்து கொடுத்து ஸ்லாஷ் போட்டு பிஎம் முடிக்கிறோம். அப்போ இங்கே எப்படி வருதுண்டா ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த ஏர்த்துன்றது முதல் இதில் வரும். அடுத்தது கீழுக்கு அந்த கெட்ஸ் 100 அது வந்து கீழுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே போல் அந்த எவ்ரிடே அப்படியே அங்கே மேலுக்கு வரும். அந்த ஸ்லாஷ் பிஆர் எதில் தொடங்குது டியூ டு ஃபாலோங்க அது வந்து கீழுக்கு அடுத்த இதாக வரும். இப்போ இதில் மேலுக்கு பார்த்திங்கன்னா த ஏர்த்துன்னு தொடங்குகிறோம். அது முதல் இதில் வரும். இந்த ஸ்லாஷ் அதாவது பிஆர் ஸ்லாஷ்னு தொடங்குறது வந்து கெட்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே கீழுக்குறாங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஆர் ஸ்லாஷ் எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், டியூ டூவில் ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே கீழுக்குறாங்கிடும். இப்போ இந்த மாதிரியான கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நாம் கொடுப்போம். என்ன பிஆர் ஸ்லாஷ்ன்னு கொடுப்போம். இப்போ அடுத்த பாருங்கள், பாடிக்குள்ளே பேராகிராஃப் கொடுக்குறோம். பாடிக்குள்ளே பேராகிராஃப் கொடுக்குறோம். இப்போ பியில் ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்குறேன், ஸ்லாஷ் போட்டு முடிச்சிருக்கிறேன். அது கீழே பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் ஸ்லாஷ் போட்டு முடிபட்டிருக்கு. பாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்குறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் ஸ்லாஷ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்த இன்னொரு பேராகிராஃப் கொடுத்து ஸ்லாஷ் பி போட்டு முடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இருக்குது. அதாவது முதல் பேராகிராஃப் அதுக்குள்ள ஒரு லைன் ஒன்று போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் இஸ் பிகர் தேன் ஆல் த அதர் பிளானட்ஸ் கம்பைன்ட்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறோம், ஒரு பேராகிராஃப். அப்போ அந்த 2 பேராகிராஃபுக்கும் இடையில் ஒரு கோடங்களுக்கு வரணும். அதுக்கு கோடு வரணுமெண்டா எப்படி நம்ம செய்யணும், அந்த 2 பேராகிராஃபுக்கும் இடையில் ஹெச்ஆர் ஸ்லாஷ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும்.
ஸ்ட்ராங் எம்பாசிஸ். இது பார்த்திங்கன்னா போல்ட் நாங்கள் செய்தோம் இல்லையா, அதாவது ஒரு எழுத்தை வந்து தடிப்பாக செய்கிறது, மற்ற இட்டாலிக்கில் செய்திருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், அதே இதுதான் இதுவும். இட்டாலிக்கில் வாராண்ட எம்பாசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராங், அதாவது போல்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்குன்னு சொல்லி நாம் யூஸ் பண்ணுவோம். இதில் பாருங்கள், நான் சாம்பிளுக்கு கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா பிவேன்ருக்கு இல்லையா, அதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக, அதாவது தடிப்பாக இருக்கணுமென்றதுக்காக கொடுக்குறேன். அப்போ ஸ்ட்ராங்கில் அதை ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கொடுத்துட்டு பிவேஆன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஸ்ட்ராங்கை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதில் என்னென்னா எனக்கு அந்த பிவேஆ மட்டும் அந்த தடிப்பாக வேணும், அந்த எழுத்து மட்டும் தடிப்பாக வேணுமென்று காட்டுறதுக்கு. அதே போல் 2வது பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக எது நாட் சூட்டபிள் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 5 years ஓல்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த அளவு அந்த சென்டென்ஸ் அவ்வளவும் எனக்கு ஸ்ட்ராங்காக வர வேணுமென்றதுக்காக நான் அந்த ஸ்ட்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸை மட்டும் அதுக்குள்ளே கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எம்பாசிஸ், அதை பார்த்திங்கன்னா இப்போ உதாரணமாக சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா திங்கண்டு இருக்கு இல்லையா, அந்த திங்குக்கு நான் எம்பாசிவ், அதாவது இட்டாலி, அதாவது சாய்வாக வரணும், அந்த சொல் மட்டும் சாய்வாக வரணும். அப்போ இஎம்மில் ஸ்டார்ட் பண்ணி திங்கன்னு சொல்லி அந்த எது சாய்வாக எனக்கு வரணுமோ அந்த சொல்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு அந்த இஎம்மை முடிக்கிறேன். அப்புறம் அங்கே நார்மலாக பேராகிராஃபாக போகுது. 2வது பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா எனக்கு அவி என்றது பார்த்திங்கன்னா சாய்வாக வரணும். அப்போ நான் அதுக்கு முன்னால் இஎம்ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவி என்றதை கொடுத்துட்டு அடுத்தது ஸ்லாஷ் போட்டு இஎம்மை முடிக்கிறேன். 3வது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வாரது வந்து சாய்வாக வரணும், இட்டாலிக் மாதிரி சாய்வாக வரணும். அப்போ இஎம்மை நான் அதுக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு இஎம்மை க்ளோஸ் பண்ணுறேன். இதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது.